நமஸ்தே டு எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, ஒரு கிராமர் சம்மந்தப்பட்ட டாபிக். சஞ்ஞா அப்படின்னா நவுன். எப்படி இங்கிலீஷ், தமிழ் அதிலலாம் கிராமர், இலக்கணம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் ஹிந்திலையும் நிறைய கிராமர்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் சஞ்ஞா அப்படின்னா நவுன்னு சொல்கிறோம். இந்த சஞ்ஞானா என்ன அப்படின்னா, இப்போ இங்கிலீஷில் நவுன்னு நம்ம ஜென்ரலாக சொல்கிற மாதிரி தான் ஒரு பர்சனையோ இல்லை பொருளையோ இடத்தையோ இல்லை ஒரு எமோஷன் சம்மந்தப்பட்டதை நவுன்னு சொல்கிற மாதிரி தான் ஹிந்தியில். கிசி வியக்தி அப்படின்னா ஒரு பர்சன், வஸ்து அப்படின்னா பொருள், ஸ்தான் அப்படின்னா பிளேஸ், பாவ் அப்படின்னா எமோஷன்ஸ், இதெல்லாம் குறிக்கும். இந்த சஞ்ஞா 3 டைப்ஸ். என்னென்ன அப்படின்னா வியக்தி வாச்சக் சஞ்ஞா, ஜாதி வாச்சக் சஞ்ஞா, பாவ் வாச்சக் சஞ்ஞா. ஓகேங்களா? இது ஜென்ரலாக 3 டைப்ஸ் தான். பட் அடிஷ்னல் இன்னும் 2 டைப் இருக்கும். பட் இது டைப்ஸுன்ற கேட்டகரிக்குள்ளே வராது, அதை தாண்டினது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் வியக்தி வாச்சக் சஞ்ஞா. வியக்தி அப்படின்னாலே பர்சன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு பர்சனை குறிக்கிறது. கிசி விசேஷ் வியக்தி வஸ்து யா ஸ்தான் கா நாம், ஏதாவது ஸ்பெஷலான பர்சனையோ இல்லை பொருளையோ இடத்தையோ குறிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், டில்லினா டெல்லிக்கு போனேன். ஓகேங்களா? நான் தாஜ்மஹாலை பார்க்க போனேன். அப்போ அதெல்லாம் ஸ்பெஷல், அதை குறிக்கும் அது. இதே ஜாதி வாச்சக் சஞ்ஞா அப்படின்னா, இப்போ நம்ம வியக்தி வாச்சக் என்ன சொன்னோம், ஸ்பெஷலாக இருக்கிறதுன்னு சொன்னோம். ஓகேங்களா? தீபாவளி அன்னைக்கு நாங்கள் எல்லாமே ஒரு பார்க்குக்கு போனோம். அந்த தீபாவளி, இந்த பார்க், இது எல்லாமே வியக்தி வாச்சக்கில் வந்துடும். அதை தவிர்த்து மற்ற ஏதாவது ஜென்ரலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பெஷலாக இல்லாமல். இப்போ டீச்சர், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாமே ஜாதி வாச்சக்குள்ளே வந்துடுவாங்க. ஓகேங்களா? இது பாவ் வாச்சக். பாவ் வாச்சக்னால என்ன? பாவ்னால எமோஷன்ஸ், உணர்வுகள். அப்போ பாவ் குண யார் தஷாக்கார் நாம், அதாவது எல்லா டைப்ஸான எமோஷன்ஸுமே, அழுகை, கோபம், எல்லா வகையான உணர்வுகளுமே இந்த கேட்டகரிக்குள்ளே வரும். குஷி, சுந்தர்தா அப்படின்னா ஹாப்பியாக இருக்கிறது, நீ அழகாக இருக்கிறது. இப்போ என்னோடய சைல்டுஹுட் டேஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை நினச்சா நம்ம ஹாப்பியாக இருப்போமா? அப்போ அந்த சைல்டுஹுட் டேஸுன்றது பாவ் வாச்சக் சஞ்ஞாக்குள்ளே வந்துடும். சரிங்களா? அப்போ குழந்தைன்றது ஜாதி வாச்சக் சஞ்ஞாவை போயிடும். அதோட டேஸ் ஜாதி வாச்சக்லேருந்து பாவ் வாச்சக்காக மாறிடும். இது வரைக்கும் டைப்ஸ். கடைசியாக அடிஷ்னலாக சமுக் வாச்சக் சஞ்ஞா. சமுக் அப்படின்னாலே குரூப், குழுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ சமுக்கான் நாம், அப்போ ஒரு ஆளை தவிர ஒரு 4-5 பேர் இருந்தாலே அது சமுக் வாச்சக் சஞ்ஞா. ஃபார் எக்ஸாம்பிள் கஷா பரிவார். இப்போ கிளாஸ் ரூம்னால் நிறைய பேர் இருக்கும். அப்போ ஒரு டீம், இப்போ ஒரு நிறைய பேர் இருக்கிறனால அது சமுக் வாச்சக். பரிவாரம் அதே மாதிரி தான். ஒரு 3 பேர் இருக்கிற ஃபேமிலி, 5 பேர் இருக்கிற ஃபேமிலி, இது எல்லாமே சமுக் வாச்சக் சஞ்ஞாக்குள்ளே வந்துடும். லாஸ்ட் ஒன் திரவிய வாச்சக் சஞ்ஞா. திரவிய அப்படின்னாலே இங்கிலீஷ், நம்ம தமிழில் சொல்கிறது லிக்விடு. ஓகேங்களா? அப்போ கிசி திரவிய ஆர் பதார்த்தக்கா நாம். ஓகேங்க? அப்போ லிக்விடாக இருக்கிறதோ இல்லை பதார்த்தங்களுடைய பெயரையோ நம்ம சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி, ஜூஸ், தூத், அதாவது பானி, தூத், இதெல்லாம் தண்ணி, பால்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி லிக்விடாக இருக்கிற எல்லாமே துருத்வாச்சிய சஞ்ஞாக்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட்டு பதார்த்தங்கள், நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி அடிஷ்னலாக என்ன வரும் அப்படின்னா, இந்த தங்கம், வெள்ளி, வைரம், இது எல்லாம் கூட திரவியவாச்சக் சஞ்ஞாக்குள்ளே வந்துடும். சரிங்களா? இப்படி தான் கேட்டகரைஸ் வச்சு பிரித்து நம்ம ஒரு சென்டென்ஸில் இது நவுன் அப்படின்னு நம்ம குறிக்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக் தான். இன்னும் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் வேணும்னாலும் அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.